Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸில் ஃபில்லிங் கிரிட் லைன்ஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் ஃபில்லிங் ஒர்க்ஸ் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அதில் ஃபுல்லாக ஸ்லாண்டிங் லைன் டபுள் லைன் போட்டு எடுத்துக்கலாம். டபுள் லைன் ஸ்லாண்டிங் ஆப்போசிட் சைட்லேயும் திரும்ப போட்டு அதில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வர இடங்களில் சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி தெரியும்ல, அதை மட்டும் நம்ம கோன் ப்ரெஸ் பண்ணி வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஃபில்லிங் டிசைன் கிடைக்கும். அப்புறம் கேப் தெரிகிற இடங்களில் ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு விடும்போது ஃபில்லிங் நீட்டாகவே இருக்கும். அப்புறம் திரும்ப ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அதில் ட்ரிபிள் லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் ஸ்லாண்டிங் ஆகிட்டு போட்டுட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ட்ரிபிள் லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இப்படி லைன் மட்டும் போட்டு விட்டாலுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு பாக்ஸுக்கு குட்டி குட்டி பாக்ஸுக்கு நடுவில் ஒரு டாட் மட்டும் வச்சு விட்டா கூட ஃபில்லிங் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த கோனோட டிப் போர்ஷனை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது நீட்டாக ஒர்க் பண்ணதுக்கு இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ஓரங்கள்லையும் டாட்ஸ் மட்டும் வச்சு ஃபில் பண்ணி எடுக்கிறோம். நம்ம இந்த கோடுகளெல்லாம் நீட்டாக போட்டு எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரே அளவுகளில் போடுகிற டைமில் இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா, லைன்ஸ் அதெல்லாம் கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் வரும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கொயர் பாக்ஸை குட்டி குட்டி ஸ்கொயர் பாக்ஸாக பிரிச்சுட்டு அதை ஒவ்வொரு பாக்ஸையும் நாலாயிட்டு பிரித்து எடுத்து அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்ட அவுட்லைன்ஸை மட்டும் டார்க்காக போட்டு எடுத்தோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும்போ. அப்புறம் ஒவ்வொரு ஜாயிண்டை மட்டும் ப்ளஸ் மாதிரி போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே சிம்பிள் ஒர்க்ஸ் தான், பார்க்குறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் டிப்பை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோர்லாம் கிளியராக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு திரும்ப ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது நீட்டாக இருக்கும், கட் ஆகாமல் திட்டு திட்டம் விழாமல் நீட்டாக வரும். அப்புறம் எதுவுமே ஃபுல்லாக ஸ்லாண்டிங் ஆகிட்டு செக் ஆகிட்டு போட்டு நெருக்கமாக போட்டு எடுத்துகிட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் போல்ட் லைன் மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக அப்படியே போட்டு ஒர்க் பண்ணுறத விட இந்த
அவுட்லைன் கொஞ்சம் கூட திக்காக குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கொடுத்தோம்னாலே அதுவே பார்க்க கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். இன்னும் நம்ம லைட்டாக கொடுத்துருக்க இடங்களில் டாட்ஸ் வைக்கும்போது அது டிஃப்ரென்ஷியேட் தெரியும். நம்ம திக்காக கொடுத்துருக்க லைனும் லைட்டாக கொடுத்துருக்க லைன் அப்படின்ட்டு. அப்போ இது வந்துட்டு நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான், சம்மர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது. 30 days கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமாயிட்டு நீங்கள் ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்லாண்டிங் ஆகிட்டு டபுள் லைன் போட்டுட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் மட்டும் ஜஸ்ட் டியர் ட்ராப்ஸ் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். ப்ரெஸ் பண்ணி லைட்டாக கீழே இழுத்து விட்டு எடுத்துக்கிறோம். அதுவே ஒரு சூப்பரான ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் இது சின்ன சின்னதாக சிக்ஸாக் லைன்ஸ் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கிறோம். அதுவும் ஸ்லாண்டிங் ஆகிட்டு இது ஸ்கொயர் ஷேப் நேர் லைன்லேயும் போட்டு எடுக்கலாம், ஸ்லாண்டிங் ஆகிட்டு போட்டு எடுத்தாலும் நீட்டாக இருக்கும். இது ஒவ்வொரு ஒர்க்ஸுமே நான் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்ஸுமே 4 to 5 times வரைக்கும் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நம்ம கடைசியில் கையில் எல்லாம் பண்ணுற டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் ஒர்க் எப்போவுமே நமக்கு ஈஸியாக கையில் வந்துடும். நான் இது சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் வீடியோவை கிளியராக பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு சைடில் ஹம்ஸ் மட்டும் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கோடுகளெல்லாம் நீட்டாக ஒரே அளவுகளில் போட்டோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நீட்டாக வந்துடும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் பக்கத்து ஒர்க்கில் இருக்கிறதெல்லாம் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு நிறைய இடங்களில் கையில் பட்டு அசிங்கமாக போச்சு. அப்படி இல்லாமல் கையில் பட்டுச்சுன்னா கையில் இருந்து திரும்ப பேப்பரில் பட்டு அப்படி பக்கத்தில் இடங்கள்ல எல்லாம் படச்சில் அசிங்கமாக இருக்கும். நீங்கள் கையை கொஞ்சம் தூக்குனாப்பில் வச்சு நீட்டாக பண்ணுங்கள். பக்கத்து ஒர்க்ஸில் படாமல் காய்கிறதுக்கு முன்னே பட்டுனா கையில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஹம்ஸ் எல்லாம் போடுறது ஒரே அளவுகளில் குட்டி குட்டியாக போட்டோம்னா ரொம்ப அழகாக வந்துடும். இது நான் பேப்பரில் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம கையில் போடுகிற டைமில் வேறு ஏதாவது டிசைன் போட்டோன்னா கூட அதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதே டிசைன்ஸ் போட்டு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டோன்னாலோ இல்லைன்னா மேங்கோ டிசைன் ஏதாவது போட்டோன்னா கூட அதுலேயும் இதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ஒர்க்ஸு ஒவ்வொரு லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு நடுவில் ஒரு டாட் வச்சு லைட்டாக இழுத்து விடுவோம், இல்லைன்னா டியர் ட்ராப்ஸ் போடுவோம். நடுவிலேருந்து லைட்டாக கோடு எடுத்து நடுவில் டாட் வச்சு திரும்ப ஆப்போசிட் சைடில் போய்ட்டு முடிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பொறுமையாக ஸ்லோவாக போட்டு எடுத்தோம்னா ஒர்க் ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க.
இது ஃபுல்லாகவுமே பேசிக் கிளாஸ் தான் வரும். அப்போ நமக்கு எல்லா ஒர்க்ஸுமே ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒர்க்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டோனாலே ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் எதோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க டைமில் A4 ஷீட் இல்லைன்னா கொஞ்சம் திக்கான பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அடிப்பக்கம் பதியாமல் இருக்கும். அப்புறம் நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா பத்திரமா இருந்துடும். இது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒர்க்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கையுமே ஒரு 5 டைம்ஸாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் தான் ஈஸியாக இருக்கும். லைன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் கோனை ப்ரெஸ் பண்ணி எடுத்து எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல போயிட்டு முடிச்சுக்கணும். ப்ரெஸ் பண்ணுறதை விடுவோம். அப்போ ஃப்ளோ நீட்டாக வரும். அப்புறம் இது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு சைடில் குட்டி குட்டியாக கோடு போட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன டாட் வைக்கிறோம். இது ஃபினிஷிங் பார்க்குற டைமில் ஒரு சிம்பிள் இருந்தது மாதிரி இருக்கும். இது ஒரு சைட்லையும் கொஞ்சம் ஓரமாக போட்டு எடுக்கணும். இந்த கோடு சின்ன குட்டி கோடு போடுறது நம்ம முடிச்சுட்டு தூரமாக பார்க்குற டைமில் ஒரு சிம்பிள் வரைஞ்சது மாதிரி நடுவில் சிம்பிள் போட்டது மாதிரி இருக்கும். அப்புறம் அவுட்லைன்ஸை மட்டும் கொஞ்சம் திக்காயிட்டு போட்டு முடிச்சுக்கலாம். அப்புறம் கோனோட டிப்பை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு ஃப்ளவர் ஷேப். இது இந்த குட்டி குட்டி ஸ்கொயர் போடுறதெல்லாம் ஒரே அளவுகளில் போட்டோன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக வரும். நான் சில ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்பவே கோணலாக போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் நீட்டாக பொறுமையாக போட்டு எடுங்க. அப்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலுமே கொஞ்சம் நீட்டாக பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதாவது திரும்ப எடுத்து பார்க்குற டைமில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்போது நமக்கே தெரியும், ஓ நம்ம அப்போது அப்படி போட்டிருக்கோம் இல்லையா அப்படின்னு. நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லேயே கொஞ்சம் நீட்டாக ஒர்க் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் இது கேப் இருக்க இடங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃப்ளார் டிசைன் கிடைக்கும். அப்புறம் இது ஃபுல்லாயுமே ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஜாயிண்டில் மட்டும் ஒரு டாட்ஸ் வச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா 4 பக்கமுமே 4 ஜாயிண்ட்லேயுமே டாட்ஸ் வச்சு விட்டாலும் நீட்டாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.